பிக் பாஸ் சீசன் 9 7வது வாரம் 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டு முடிவு தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். 13 பேர் நாமினேஷன் ஆகியிருக்காங்க. யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, எத்தனாவது இடத்தை தக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முழுசாக இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா? முதலிடத்தில் இருக்கும் திவ்யா 16.75%ஓட 8623 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இரண்டாவது இடத்தில் இருக்கும் பார்வதி 15.66%ஓட 8059 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்தில் இருக்கும் சபரி 10.64%ஓட 5478 ஓட்டு வாங்கியிருக்காரு. நான்காவது இடத்தில் இருக்கும் விக்ரம் 10.19%ஓட 5245 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஐந்தாவது இடத்தில் இருக்கும் சாண்ட்ரா 7.76%ஓட 3995 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆறாவது இடத்துக்கு முன்னேறிய வியானா 6.45%ஓட 3322 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட அரோரா 6.38%ஓட 3286 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எட்டாவது இடத்தில் இருக்கும் பிரஞ்சன் 6.18%ஓட 3181 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒன்பதாவது இடத்தில் இருக்கும் கனி 5.77%ஓட 2970 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பத்தாவது இடத்தில் இருக்கும் சுபக்ஷா 4.70%ஓட 2421 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 11வது இடத்தில் இருக்கும் ரம்யா 3.73%ஓட 1918 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 12வது இடத்தில் இருக்கும் அமித் 3.27%ஓட 1684 ஓட்டு வாங்கியிருக்காரு. கடைசி இடத்தில் இருக்கும் கிம்மி 2.51%ஓட 1293 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7வது வாரம் 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டு முடிவு தான் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, மாற்றம் வந்து வியானா வந்து அரோராவை தாண்டி ஒருபடி மேலே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேலே டாப்பில் இருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாரு வந்து 16% மேலே இருந்தாங்க. இப்போ 16% கீழே 15% உள்ளே வந்துட்டாங்க. மேபி இப்படியே போச்சுன்னா ஓட்டு வந்து செப்பரேட் ஆகும்போது கண்டிப்பாக கீழே இருக்கிறவங்க வந்து டாப்பில் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓட்டிங்கில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தொடர்ந்து நம்ம திவ்யா தான் முதலிடத்தில் இருக்காங்க. 2வது இடத்துல பார்வதி, 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா சபரி, 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ரம். அதே மாதிரி தொடர்ந்து கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மி சுபக்ஷா அவங்க 2 பேர் தான் இருந்துட்டு வராங்க. மேபி கிம்மி சுபக்ஷா ரம்யா 3 பேருமே இருக்காங்க. யார் விட்டு வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது. ஓட்டிங் வந்து பலவித மாற்றமெல்லாம் ஏற்படுது. இதில் ஒரு விதமான மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். மேபி டபுள் எலெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வைல்ட் கார்டு, ஒரு ரெகுலர் கார்டு, அதாவது இந்த கார்டுன்னு சொல்கிறத தாண்டி ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தவங்க, ஒரு வைல்ட் கார்டாக உள்ளே வந்தவங்க 2 பேர் ஜோடியாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சரி, ஓகே மக்களே, இந்த ஓட்டிங் ரிசல்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டிங் ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஓட்டிங் ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். வேறு ஒரு நல்ல வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வட்டா மக்களே, பாய்.